ஹாய். உங்கள் இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இதயத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் எந்த ஒரு ஸ்ட்ரோக்கோ அல்லது எந்த ஒரு அட்டாக்கோ வராமல் இருக்கணும்னா அதுக்கு மெயின் இண்டிகேஷன்னா ஹெச்டிஎல், அதாவது ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் சொல்லுவாங்க. இது நார்மலாக 40லேருந்து 60க்குள்ளே இருக்கணும். அதுக்கு அதிகமாக இருந்தால் நல்லது. ஆனால் குறைவாக இருந்தால் அது நம்ம கண்டிப்பாக உயர்த்திக்கணும் அதோடைய வேல்யூவை. ஏன்னா இது அவ்வளவு நல்ல விஷயங்களை ஹார்ட்டுக்கு பண்ணுது. இது ஒரு தொடப்பு மாதிரிங்க. வீட்டில் தேவையில்லாத குப்பையெல்லாம் நம்ம கூட்டி கொண்டு போய் வெளியே விடுவோம். அதே மாதிரி தான் நம்ம பிளட் வெசல்ஸில், அதாவது நம்ம ரத்தம் எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளட் வெசல்ஸில், இதய வால்வுகளில் எங்கெல்லாம் கொழுப்புக்கள் அளவுக்கு அதிகமாக படிஞ்சிருக்கோ அந்த படிந்துள்ள கொழுப்புக்களை கொண்டு போய் லிவரில், அதாவது கல்லீரலில் சேர்த்துற வேலையை இந்த ஹெச்டிஎல் கரெக்டாக செய்யுதுங்க. இது நல்லா கரெக்டாக இருந்ததுன்னா அதே கொண்டு போய் லிவரில் சேர்த்திடும். அப்போ இந்த இதய வால்வுகள், இதயம், அளவுக்கு அதிகமான உடல் இருக்கக்கூடிய கொழுப்புக்கள் அந்த இரத்த வால்வுகளில், தமனிகளில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புக்களை இதே கொண்டு போய் லிவரில், அதாவது கல்லீரலில் சேர்த்திடும். கல்லீரல் என்ன பண்ணும்? அதை வேஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி வேஸ்ட்டில் தள்ளிடும். அப்போ கொழுப்புக்கள் சேராமல் பார்த்துக்கிறதுல இந்த ஹெச்டிஎல் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. அப்போ ஹெச்டிஎல்லை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது? ஹெச்டிஎல்ல எக்ஸசைஸு, வாக்கிங்கு நல்லா பண்ணாலே இது ஹெச்டிஎல் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் ஃபைப்ரஸ் ஃபுட்டும், ஃபிஷ் ஆயில் அல்லது ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட்ஸை ரெகுலராக எடுத்துக்கிட்டு வெயிட் அதிகமாக போடாமல் கொழுப்பு உள்ள ஆயில்ஸு, சுகரி ஐட்டம்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸு, ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தாலே இந்த ஹெச்டிஎல் இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஹெச்டிஎல் தான் நம்ம ஆரோக்கியத்துக்கு மெயின் இண்டிகேட்டர். அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய நன்மையான விஷயம். நன்றி, வணக்கம்.